நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்மி பட்ஜெட்டில் வந்து பெங்களூருக்கு வந்து ஃப்ளைட்டில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 478 ருபீஸில் வந்து சென்னை டு பெங்களூர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃப்ளைட் டிபார்ச்சர் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 o'clock டெர்மினல் 1லேருந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து கிளம்புது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ண உடனே உங்களுக்கு வெப் செக்இன் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் வரும். முடிஞ்ச அளவு நீங்கள் வெப் செக்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 25 minutes முன்னாடியே நீங்கள் வந்து போர்டிங் பாஸ் வாங்கியிருக்கணும். நீங்கள் வெப் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் லேட்டாக வந்துட்டார், 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து அவரை அலோவ் பண்ணலை. நம்ம வந்து வெப் செக்இன் பண்ணிட்டோம், ரொம்ப சேஃபர் சைடாக பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம செக்யூரிட்டி செக்கிங் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து முடிஞ்சுது. போர்டிங் பாஸ் இதெல்லாம் வாங்கிட்டோம். போர்டிங் பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் போர்டிங் பாஸில் வந்து எந்த கேட் வழியாக வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கேட் வழியாக வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட் நம்பர் 5 வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அது வழியாக தான் நம்ம போக போகிறோம். நம்ம செக்யூரிட்டி செக்கிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பேசஞ்சர்ஸுமே வந்து போர்டன் ஆகிட்டாங்க ஃப்ளைட்டில். இதுதான் நம்ம வந்து ஃப்ளைட் ரேட்டு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 478 ருபீஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் சென்னை டு பெங்களூரு. நம்மளுக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் ஆஃபர் கிடச்சிது, கிரெடிட் கார்டு ஆஃபர். அது தவிர வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணது பார்த்திங்கன்னா 478 ருபீஸ் மட்டும்தான். இந்த மாதிரி யாராவது வந்து ஃப்ளைட்டில் வந்து பட்ஜெட்டில் டிஸ்கவுண்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது வந்து ஏகப்பட்ட பேரை நம்ம பார்க்கலாம். ஐ மீன் யூடியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸ், சினிஃபீல்டில் உள்ளவங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்க்கலாம். நம்மளும் அன்றைக்கி வந்து ரொம்ப பேரை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்பவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வந்து மெதுவாக அப்படி வந்து கொஞ்சமாக மூவ் ஆகி அப்படி மேலே வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க. போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி மேலே போக 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 உங்களுக்கு வந்து கீழே உள்ள அந்த பில்டிங்கு எல்லாமே சிறுசாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது க்ளவுடு பாஸ் ஆகிறது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபீலிங். நம்மளுக்கு வந்து நல்வாய்ப்பாக வந்து நம்ம விண்டோ சீட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிது. விண்டோ சீட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம வெளியே வந்து அந்த கீழே உள்ள அந்த ரோடு அப்புறம் பில்டிங்லாம் வந்து மேலேருந்து எப்படி சிறுசாக தெரியுது, அது மட்டும் இல்லாமல் வந்து க்ளவுடு பாஸ் ஆகிறது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம், வீடுகள்லாம் ரொம்ப பொடுசாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி மேலே போகும்போது சில பேருக்கு வந்து காது வந்து குத்தும். அதே மாதிரி ஃப்ளைட்டு கீழே இறங்கும் போதும் நம்மளுக்கு வந்து காது குத்துற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி நம்மளோட இந்த ஃப்ளைட்டு ட்ராவல் வந்து ரொம்பவே ஒரு ஒண்டர்ஃபுல் ஜேர்னியாக இருக்கும். நீங்கள் வந்து உதாரணமாக வந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ நீங்கள் புக் பண்ணி போகிறதா இருந்தால் அதுக்கே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 ரூபாய் 200 ரூபா பே பண்ணி நம்ம வந்து சென்னை டு பெங்களூர் வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குறோம். க்ளவுட் எப்படி பாஸ் ஆகிறது பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த 2 வால் பகுதிக்கு நடுவில் உள்ள சீட் வந்து கிடச்சிது. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் வந்து நம்ம பெங்களூர் போய் சேர்ந்துட்டோம். நீங்கள் 45 minutesல நீங்கள் சென்னை டு பெங்களூர் வந்து ரீச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 9 hours அந்த மாதிரி வந்து ஓட்டுவாங்க. ட்ரெயின் கூட உங்களுக்கு 6 to 7 hours அந்த மாதிரி போகும். நம்ம வந்து வெறும் 45 minutesல வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நண்பர்களே. நம்ம வந்து பட்ஜெட்டில் அதுவும் டிஸ்கவுண்டில் 478 ருபீஸ்க்கு சென்னை டு பெங்களூர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா பட்ஜெட் ரேட்டில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே செமையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.